கண்ணாமூச்சி கதை கதையா கதை கதையா உனக்கொரு கதை எனக்கொரு கதை எல்லாருக்கும் பிடிச்ச கதை எழுதின கதை நாயகி யாரு 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 சிவசங்கரி 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 உலகெங்கும் கோடிக்கணக்கான வாசகர்களை கொண்ட இந்தியா பெருமைப்படும் தமிழ் மங்கை. தந்தை திரு சூரிய நாராயணன், தாயார் திருமதி ராஜலட்சுமி. இரு மூத்த சகோதரர்கள், ஒரு மூத்த சகோதரியுடன் கடைக்குட்டியாக 1942 சென்னையில் பிறந்தவர் சிவசங்கரி. கலைகள் பல கற்று கவிதை செய் என்ற பாரதியின் பெண்ணிவர். பள்ளியில் கேடயங்கள் பெற்று, கல்லூரியில் முதலிடம் பெற்று, பல்கலைக்கழகத்தில் 9வது இடம் பெற்ற விலங்கியல் பட்டதாரி. பாட்டரசி TK பட்டம்மாளிடம் பாடல் கற்றவர். பரதத்தில் தேர்ச்சியடைந்து 300க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் நடனமாடியவர். NCCயில் சிறந்த பயிற்சி மாணவராக தேர்வாகி டெல்லி குடியரசு தின அணிவகுப்பில் நடைபோட்டவர். பொறியியல் பட்டதாரி திரு சந்திரசேகரனை சிவசங்கரி மணம் முடித்தார். வீரமடி நீ எனக்கு, வெற்றியடி நான் உனக்கு என்ற காதல் மொழிக்கு பொருத்தமான தம்பதிகள். எழுத்தே தன் சந்தோஷம் என்ற தெளிவோடு தன் 26ஆம் வயதில் முதல் கதையை சிவசங்கரி எழுதினார். சிவசங்கரி என்ற எழுத்தாளர் உருவான தருணம் எது? நான் வெளியிட்ட அந்த முதல் சிறுகதை, அதை தான் என்னோட தருணம்னு சொல்ல முடியும். அந்த கதைக்கு பேர் அவர்கள் பேசட்டும் அப்படின்னு பேர். இது யாருக்குமே தெரியாமல் நான் ஃபேர் காப்பி எடுத்து கல்கி காமிச்சேன். 3 வாரம் கழிச்சு ஒரு அஞ்சல் அட்டையில் கதை ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு வந்தது. நான் அடைஞ்ச ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்க. அதை மடித்து ரவிக்கைக்குள்ளே வச்சுட்டு பாத்ரூம் போர்ச்செல்லாம் எடுத்துகிட்டு போய் படிப்பேன். அவ்வளோ நம்ப முடியாத ஒரு சந்தோஷமாக இருந்தது அது எனக்கு. புதுமை பெண்ணிவள், சொற்களும் செய்கையும் பொய்மையில்லா பெருமை பெண்ணிவள். உள்ளத்தை தொட தொட உண்மையை எழுதினாள் சிவசங்கரி. அன்பின் மொழியில் அக்கினி ஏற்றினாள் சிவசங்கரி. சிறுகதை, தொடர்கதை, நெடுங்கதை, சிகரம் தொட்ட சிவசங்கரி. உங்களையே அழ வைத்த உங்கள் கதை எது? என் முதல் நாவல்னு சொல்கிறேன். எதற்காகவே குழந்தை இல்லாத தம்பதிக்கு குழந்தை பிறந்து என்னெல்லாமோ அவங்க பிரார்த்தனைகள் பண்ணி வேண்டுதல்கள் செய்து எல்லாம் செய்து முடித்து அவங்க கரு உண்டாகி அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு 20 நாள் இருக்க சமயத்தில் ஒரு மழை பெய்கிற நாளில் குழந்தைய தூங்க பண்ணிவிட்டு பாத்ரூமுக்கு குளிக்க போவோம். கீசரில் எலக்ட்ரோக்யூட் ஆகி இறந்து போவோம். அந்த அந்த இறந்து கொண்டிருக்கிற சமயத்தில் என் குழந்தைய விட்டுட்டு போகிறேனேங்கிற தாட் தான் அவளுக்கு வரும். இதெல்லாம் நான் அழுதினேன். 150 சிறுகதைகள், 50 குறுநாவல்கள், 36 நாவல்கள், 16 பயணக்கட்டுரைகள், 7 கட்டுரை தொகுப்புகள், 13 சிறுகதை தொகுப்புகள், 2 வாழ்க்கை சரிதங்கள், 5 மொழிபெயர்ப்புகள், பிற தமிழ் எழுத்தாளர்களின் சிறுகதை தொகுப்பு 1, 18 இந்திய மொழி எழுத்தாளர்களின் தொகுப்பு 4, இலக்கிய ஆய்வு என சிவசங்கரியின் படைப்புகள் தமிழ் இலக்கியத்தின் பெரும் பெருமைகள். உங்கள் கதாபாத்திரங்களே உங்களை பாதித்ததுண்டா? என் கணவர்கிட்ட நான் சொல்லுவேன், அவர் இருந்தபோது
ஒரு 10 நாளைக்கு நான் சல்லுன்னு விழுந்தேன்னா தப்பாக எடுத்துக்காதீங்கோ. என்னோட கதையில் கதாநாயகி டிவோர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கா அப்படிம்பேன். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு நான் கதை எழுதிட்டு இருக்கேன் ஒரு புயல் பற்றின ஒரு சூழலை பற்றி எழுதிட்டு இருக்கச்சே எங்கள் ஆளை கூப்பிட்டு சொன்னேன். நான் மத்தியானம் 2 மணிக்கு கதவெல்லாம் சாத்து மழை பெய்யுறதுன்னு சொன்னேன். நான் நல்ல வெயில் நேரம். நான் 5 மணிக்கு கதை எழுதி முடிச்சுட்டு வெளியில் வச்சே கதவெல்லாம் சாத்தி இருந்தது. ஏன் இப்படி சாத்தி இருக்குன்ற போது நீங்கள் தாம்மா கூப்பிட்டு மழை பெய்யுறது கதவை சாத்துன்னு சொன்னீங்க. ஒரு மனிதனின் கதை, பாலங்கள், இனி, பொய், இன்னும் பல நாவல்கள் ஆங்கிலம் மற்றும் பல இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. போதைப் பொருளின் தீமையை பற்றி பேசும் அவன் எனும் நாவல் உக்ரேனியம் மற்றும் ஆங்கில மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இவரின் பல நாவல்கள் தமிழ், கன்னடம், தெலுங்கு மொழி திரைப்படங்களாகவும் ஒரு மனிதனின் கதை தொலைக்காட்சி தொடராகவும் படமாக்கப்பட்டுள்ளன. நீங்கள் எழுத நினைத்து எழுதாத கதைகள் உண்டா? சில கதைகள் எழுதுறதுக்கு எனக்கு அவகாசம் கிட்டலை. ஏன்னா நான் அதுக்கேற்ற ஃபீல்டு ஒர்க், ஹோம்ஒர்க் பண்ணி என்னை நான் தயார் பண்ணிக்காதது தான் காரணமே தவிர, அந்த சப்ஜெக்டெல்லாம் ரொம்ப இன்ஃபேக்ட் கல்யாணம் ஆகி 35 வருஷம் ஆன பிறகு டிவோர்ஸ் பண்ணுறவா அந்த கதை ஒன்று என்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது. விடுவான பிறகு பொண்ணுக்கு குழந்தை பிறக்கலைங்கிறதுக்காக தான் கர்ப்பத்தை சுமந்து பொண்ணுக்கு குழந்தை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கதையை வச்சு நான் எழுதணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கேற்ற ஸ்பேட் ஒர்க் பண்ண முன்னெல்லாம் அலைவேன். இந்த வயசில் என்ன அப்படி ட்ராவல் பண்ணுறது ஒரு கஷ்டம். எனக்கு லிமிட்டேஷன்ஸ் வந்துடுச்சு, என் உடம்புக்கு வந்துடுச்சு. கண்தானம் குறித்தும் மாற்றுத்திறனாளிகள், முதியோர், மனவளர்ச்சி குன்றியோர், திருநங்கைகள் குறித்தும் இவரது கட்டுரைகள் சமுதாய விழிப்புணர்வை தூண்டிய சாதனை எழுத்துகள். ஒரு மனிதனின் கதையால் மாறிய நிஜ வாழ்க்கை கதை உண்டா? ஜெர்மனிலேருந்து பேசினார். அவர் பேசுகிறவர் ஒரு பதட்டத்தோட ஒரு விசும்பலோடு பேசினார் என்கிட்ட. அவர் நான் எங்கள் அப்பா அவர் கிராமம் பேரை சொல்லி அந்த ஊர் தான். எங்கள் அப்பா குடிகாரர். நான் எங்கள் அப்பா கிட்டே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. குடிச்சிட்டு அவர் அம்மா அடிக்கிறது, மிரட்டுறதெல்லாம் பிடிக்காது. ஸோ சின்ன வயசில் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் கொஞ்சம் நல்லா படித்தேன். படிப்பு வர 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 லாஸ்ட் 10 வருஷமாக நான் எங்கள் அப்பாட்ட பேசுகிறதில்ல. டிஸ்டிங்ஷனில் படிச்சுட்டு வெளிநாட்டில் வேலை வாங்கிட்டு எங்கள் அப்பா விட்டு எவ்வளோ தள்ளி போக முடியுமோ அவ்வளோ தள்ளி போகணும்னு போயிட்டேன். 10 வருஷம் ஆச்சு அவர்கிட்ட நான் பேசி. நேற்றுக்கு தான் எனக்கு உங்களுடைய மனிதனின் கதை புக் கிடச்சிது. ராத்திரி பூரா உட்காந்து படித்தப்போ தான் எனக்கு தெரிஞ்சது எங்கள் அப்பாவுக்கு இருந்தது குடி நோய். ஒரு பிள்ளையா நான் ஒரு டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் அவருக்கு சிகிச்சை பண்ணி அவரை காப்பாற்றிருக்கணும். எப்படி சர்க்கரை நோயாளியை காப்பாற்றுறோமோ அது மாதிரி காப்பாற்றிருக்கணும். நான் அதை பண்ணாமல் கோவிச்சுட்டு அவர்கிட்ட பேசாமல் எங்கேயோ ஜெர்மனியில் உட்காந்துட்டுருக்கேனேன்னு சொல்லிட்டு கார்த்தால் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஃபோனில் அப்பாட்ட அழுதேன். 10 வருஷமாக உன்னோட பேசாமல் இருந்தேன், என்னை மன்னிச்சுடு, நான் லீவ் போட்டுட்டு வரப்போகிறேன். உன்னை ரீஹாபிலிட்டேஷன் கிளினிக்கில் சேர்த்து நான் விரும்புகிற அப்பாவாக உன்னை பண்ண போகிறேன். இப்போ சொன்னச்சு கூட பருவம் எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வருது. சிவசங்கரி ஒரு எழுத்தாளரின் பொறுப்பு குறித்து உங்கள் கருத்து? சுபா பாண்டேன்னுட்டு பரோடாவில் இருக்காங்க. அவங்க தமிழ், ஆனால் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறது ஒரு மராட்டி. அவங்க என்னோட தமிழ் கதையெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 நாவல்ஸ் எல்லாம் அவங்க தான் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. கிரேட் டிரான்ஸ்லேட்டர். இங்கே நீங்கள் இந்த இடத்துல உட்காந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, நான் என்னோடய ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிக்க விரும்பின போது அவர் மராட்டிங்கிறதுனால எங்கள் அப்பா கல்யாணத்துக்கு நோன்னு சொல்லிட்டார். 3 வருஷம் நாங்கள் பிடிவாதத்தோடு காத்துட்ருந்தேன். 3 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் அப்பா என்கிட்ட சரி போனால் போகிறது, 2 பேர் உன்னோட கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னால் நான் பர்மிஷன் கொடுக்குறேன். ஒன்று காஞ்சி பெரியவர், அவர்கிட்ட போய் நீ பர்மிஷன் வாங்கிட்டு வா, இது சரிதான்ட்டு. 2வது சிவசங்கரி, அவங்கக்கிட்ட போய் இது சோஷியலி சரியான காரியம்னு பர்மிஷன் வாங்கிடுவார். எடுக்கிட்டு போயிடுங்க. அவள் உட்காந்துட்டு சொன்ன உடனே, ஏன்னா காஞ்சி பெரியவர்கிட்ட பர்மிஷன் வாங்கணுன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட்.
ஒரு சொன்ன வாயோட என்ன சொன்னால் அந்த தகுதியெல்லாம் இந்த எழுத்து அந்த அப்பாக்குள்ள அந்த அவருக்குள்ள தான் எப்பேற்பட்ட நம்பிக்கையை விதைச்சிருக்கு. இவங்க சொன்னால் சரியாக இருக்கும். அப்போ எனக்கு எவ்வளோ பொறுப்பு. சிவசங்கரி அரசியல் அவையில் அரசியல் அவையில் அறிஞர்கள் சபையில் மறைந்த பிரதமர் திருமதி இந்திரா காந்தி மற்றும் அன்னை தெரசாவை இவர் பேட்டி கண்டு எழுதியதும் திரு ராஜீவ் காந்தியுடன் காமன்வெல்த் நிகழ்விற்காக 2 முறை அவரோடு வெளிநாடுகளுக்கு பயணித்து எழுதிய பயண கட்டுரைகளும் சிவசங்கரியின் பெருமைக்கான சான்றுகள். இலக்கிய மூலம் இந்திய இணைப்பு என்ற பணியில் 16 ஆண்டுகள் இந்தியா முழுவதும் பயணித்து 18 இந்திய மொழிகளை சார்ந்த முக்கிய எழுத்தாளர்களை சந்தித்து பேட்டி எடுத்துள்ளார். அந்தந்த மாநில எழுத்தாளர்களின் படைப்புகளும் இலக்கிய பின்னணி பற்றிய கட்டுரைகளும் தென்னிந்திய மொழித்தொகுப்பு, கிழக்கிந்திய மொழித்தொகுப்பு, மேற்கிந்திய மொழித்தொகுப்பு, வடக்கிந்திய மொழித்தொகுப்பு என தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் வெளியிடப்பட்டுள்ளன. சிவசங்கரி மீண்டும் இதே வாழ்க்கை என்றால் ஓகேயா? எழுத்தாளருக்காக தேடி தேடி விவரங்கள் சேகரித்த போது அது மனிஷி சிவசங்கரியை இன்னும் என்ரிச் பண்ணிச்சு. ஆனால் இந்த வாழ்க்கை எனக்கு இதே அப்பா அம்மா, இதே கணவர், இதே நாய்கள், எல்லாம் இதே நண்பர்கள், இதே ஆட்கள், எனக்கு என்னை சுற்றி எனக்கு எல்லாருமே நல்ல மனுஷாவாக இருக்காங்க. எனக்கு லைஃப்பில் குறையே இல்லைங்க. அதனால் எப்படி இந்த லைஃப் வேண்டாம் நான் சொல்ல முடியும்? திருப்பி இதே லைஃப் வந்தால் சந்தோஷமாக எடுத்துப்பேன். VHS மருத்துவமனை வளாகத்தில் போதைக்கு அடிமையானவர்களை மீட்க அக்னி அமைப்பின் மூலம் ராஜாஜி புனர்வாழ்வு இல்லம், ஏழைகளின் திருமணம் உட்பட பல சமுதாய பணிகளுக்கென சிவசங்கரி சந்திரசேகரன் அறக்கட்டளை, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் என சென்னை மேற்கு மாம்பலம் பப்ளிக் ஹெல்த் சென்டர் மருத்துவமனையில் சிவசங்கரியின் தந்தை திரு சூரிய நாராயணன் பெயரில் சிறப்பு மருத்துவ சிகிச்சை பிரிவு, இலக்கியத்தில் மூத்த எழுத்தாளருக்கு 3 லட்சம் பரிசுடன் சூர்யா விருது, சிறந்த தமிழ் புத்தகத்துக்கு 2 லட்சம் பரிசுடன் அக்ஷர விருது என சிவசங்கரியின் மனிதாபிமான சேவைகள் போற்றுதலுக்குரியவை. உங்களை பற்றிய உங்கள் விமர்சனம். இது என்னோட ஃபேவரட் கேள்வி. நான் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, டாக்டர் அப்துல் கலாம் எல்லாருக்கிட்டையுமே நான் கேட்ட கேள்வி. உங்களையே நீங்கள் விமர்சிக்கவங்க தான் சொல்லுவேன். நல்ல மனுஷி, பொதுவாக நல்ல மனுஷி. முன்னெல்லாம் கொஞ்சம் முன்கோபம் இருந்தது. இப்போ அதுவும் நல்ல விழிப்புணர்வு வந்ததில் அது கூட போயிடுது. இப்போ அது இல்லை. நம்ம சமுதாயத்தில் வாழ்கிற ஒத்தொத்தரும் முகம் தெரியாத பலரோட உதவியால் தான் இந்த வாழ்க்கையை நம்ம வாழறோம். அதை ஞாபகம் வைத்துக்கொண்டு நம்ம திருப்பி கொடுக்கணும் சமுதாயத்துக்கு. இந்த விழிப்புணர்வு சிவசங்கரிக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஃபெமினா ஆங்கில பத்திரிகை 1997 சுதந்திர பொன்விழாவில் இந்தியாவை உருவாக்கிய 50 பெண்மணிகளில் ஒருவராக இவரை கௌரவித்தது. கஸ்தூரி சீனிவாசன் விருதை பெற்ற இவரது பாலங்கள் நாவலை அமெரிக்க காங்கிரசின் நூலகம் இவரது குரலிலேயே பதிவு செய்து பாதுகாத்து வருகிறது. சின்ன நூல் கண்டா நம்மை சிறைப்படுத்துவது நூலிற்கு ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் பரிசு, வேரில்லாத மரங்கள் நூலிற்கு கல்கத்தா பாஷா பரிஷத் அமைப்பின் பரிசு, கனடாவின் இலக்கிய தோட்டம் அமைப்பின் இந்திய இலக்கிய தரிசனம் விருது, ஹைதராபாத் சுசீலா நாராயண ரெட்டி ட்ரஸ்ட் மூலம் இலக்கியத்தின் உயரிய விஸ்வம்பர தேசிய விருது, இலங்கை கம்பன் கழகத்தின் கம்பன் புகழ் விருது, இவரது சுயசரிதம் சூரிய வம்சம் நூலிற்கு KK பிர்லா அறக்கட்டளையின் சரஸ்வதி சம்மான் விருது, இன்னும் எத்தனையோ விருதுகள் பெற்ற சிவசங்கரி
மெய்யை சக்தி தனக்கே கருவியாக்கி, நெஞ்சம் சக்தி தனக்கே கருவியாக்கி, அறிவை சக்தி தனக்கே கருவியாக்கி, சக்தி 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 என்று உழைத்து உயர்ந்து இந்திய குடிமக்களின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை பெற்றுள்ளார். எங்கள் பத்மஸ்ரீ, எங்கள் பத்மஸ்ரீ, எங்கள் பத்மஸ்ரீ. பத்மஸ்ரீங்கிறது மிக உயரிய விருது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குற ஒரு ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. அது கிடைச்சதுக்கு ஒரு பெரிய பாக்கியம்தான். ஆனால் எனக்கு முதல்ல தோணின உணர்வு கிராட்டிடியூட். கடவுளுக்கு நன்றி, என்னை பெற்றவங்களுக்கு நன்றி, என் கணவருக்கு நன்றி, என்னை உருவாக்கிய ஆசிரியர்களுக்கு நன்றி, என்னோட ரீடர்ஸ்க்கு நன்றி. அது ஜஸ்ட் கிராட்டிடியூட். ஐ வாஸ் ஃபில்டு வித் கிராட்டிடியூட். வாழ்கவே சிவசங்கரி, நூறாண்டு நூறாண்டு வாழ்கவே சிவசங்கரி. எண்ணம் நிலைக்க, எழுத்துகள் நிலைக்க, வாழ்கவே என்றென்றும் வாழ வாழவே சிவசங்கரி, 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 சிவசங்கரி. நூறாண்டு நூறாண்டு வாழ்கவே பத்மஸ்ரீ சிவசங்கரி. தரி 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 தரி.